வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பிளட் ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க, நம்மளோட பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸு, நம்ம கூட பிறந்த சிப்ளிங்ஸு, அதாவது அண்ணா, தம்பி, தங்கச்சி இவங்கள பற்றி வச்சு ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. ரிலேட் பண்ணி யாருக்கு யார் என்ன ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வரைக்கும் நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? இது எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நம்ம யூஸ் பண்ணாத இன்றைக்கி பேச்சு வழக்கில் நாம் யூஸ் பண்ணாத ஒரு சில வேர்ட்ஸை கற்றுக்கலாம். சரி வாங்க, அது என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள். ஸோ சிப்ளிங் அப்படிங்கிறது நம்ம கூட பிறந்தவங்க. சரிங்களா? நம்மளோட பிரதர், சிஸ்டர் அவங்க எல்லாமே நமக்கு யாருன்னா சிப்ளிங்காக இருப்பாங்க. அவங்க எல்டராகவும் இருக்கலாம் ஆர் யங்கராகவும் இருக்கலாம். அவங்க நமக்கு சிப்ளிங் தான். நெஃப்யூ அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிப்ளிங்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பையன். அவங்க தான் நமக்கு நம்ம அண்ணன் பையன், தம்பி பையன், தங்கச்சி யாராக இருந்தாலுமே நம்ம சிப்ளிங்ஸோட பையன் நமக்கு நெஃப்யூவாக இருப்பாங்க. நீஸ் யாருன்னு பாருங்கள். நீஸ் அப்படிங்கிறது நம்ம சிப்ளிங்ஸுடைய டாட்டர். அவங்க தான் நமக்கு நீஸாக இருப்பாங்க. நம்ம சிப்ளிங் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய டாட்டர் நமக்கு நீஸு. ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க, நம்ம லைஃப் பார்ட்னர் தான் நமக்கு ஸ்பௌஸு. நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க ஸ்பௌஸ் தான், நீங்கள் அவங்களுக்கு ஸ்பௌஸ் தான். ஓகே. கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேரண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கசின் அப்படிங்கிறது நம்ம அங்கிள் அண்ட் ஆண்ட், அவங்களுடைய பையன் ஆர் பொண்ணு. அவங்க எல்லாருமே நமக்கு யாருன்னா கசின் தான். நம்ம தமிழில் என்ன சொல்லுவோன்னா, நம்மளோட அத்தை பையன், பெரியம்மா பையன், அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு அவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே நமக்கு யாருன்னா கசின் தான். இன்னும் டீட்டெயிலாக கொடுக்கணும் டயக்ராம் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி இருக்குது. ஸோ அதில் பாருங்கள், ஃபேமிலி ட்ரீயில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸு. ஸோ பேரண்ட்ஸ் யார் இருப்பாங்க? ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மேல் அப்படின்னா பாக்ஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃபீமேல் அப்படின்னா சர்க்கிள் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவல் டு. இது எதுக்குன்னா, நம்ம சம்ஸில் போடும்போது நீங்களே பார்ப்பீங்க. எங்காவது நீங்கள் பாக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மேலாக இருப்பாங்க, சர்க்கிள் பண்ணிங்கன்னா ஃபீமேல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஈக்குவல் டு. சரிங்களா? ஓகே. சரி, நமக்கு பேரண்ட்ஸ் யார் இருப்பாங்க? ஃபாதர் அண்ட் மதர் இருப்பாங்க. ஸோ ஃபாதர் அண்ட் மதர். சரிங்களா? இப்போ நாம் எப்படி நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருக்கோமோ அந்த மாதிரி நமக்கு சிப்ளிங்ஸும் இருப்பாங்க. அவங்க யாராக இருப்பாங்கன்னா பிரதர் ஆர் சிஸ்டராக இருப்பாங்க. சரிங்களா? நமக்கு எப்படி பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள என்ன சொல்லுவோம்? கிராண்ட் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தாத்தா பாட்டியை. பேரண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸை கிராண்ட் பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். கிராண்ட் பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸை கிரேட் கிராண்ட் ஃபாதர், நமக்கு கொள்ளு தாத்தா சொல்லுவோம் இல்லைங்களா. கிரேட் கிராண்ட் மதர், கொள்ளு பாட்டி அவங்க. சரிங்களா? உங்கள் ஜென்ரேஷனுக்கு மேலே போகிறாங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ். ஓகே. நமக்கு எப்படி சிப்ளிங் இருக்காங்களோ உங்கள் பேரண்ட்ஸுக்கும் சிப்ளிங் இருப்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸோட சிப்ளிங் பாருங்கள், அங்கிள் அண்டு ஆண்ட். ரெண்டே பேர் தான். ஒன்று அங்கிளாக இருப்பாங்க, இல்லைன்னா ஆண்ட்டாக இருப்பாங்க. பெரியம்மா, சித்தி, சித்தப்பா யாராக இருந்தாலுமே அங்கிள் அண்ட் ஆண்ட்டு தான். என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மதர் சைடு இருந்தாங்கன்னா மேட்டர்னல்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், உங்கள் பேரண்ட்ஸில் 2 விதமாக இருக்காங்க. பேரண்ட்ஸோட சிப்ளிங்ஸ் உங்களுக்கு மேட்டர்னல் அண்டு பேட்டர்னல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மதர் சைடு இருக்கவங்களாம் மேட்டர்னல். அப்போ மதரோட உங்களுக்கு சிப்ளிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. மேலாக இருந்தாங்கன்னா மேட்டர்னல் அங்கிள், ஃபீமேலாக இருந்தாங்கன்னா மேட்டர்னல் ஆண்ட். ஆன்ட்டி சொல்லக்கூடாது, ஆண்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ மதர் சைடு மேட்டர்னல் அண்டு ஃபாதர் சைடு போனீங்கன்னா பேட்டர்னலாக இருப்பாங்க. ஓகே. இப்போது நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அவங்க பாருங்கள் உங்களுக்கு ஸ்பௌஸு. ஸோ அவங்க உங்களுக்கு யாருங்க? ஸ்பௌஸு. அந்த ஸ்பௌஸ் நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுங்கிறது ஸ்பௌஸாக இருப்பாங்க. நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஸ்பௌஸாக இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபாதர், மதர், சிஸ்டர் அண்ட் பிரதர். அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படியே உங்களுக்கு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, இன்லாவை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. அவங்க ஃபாதர் உங்களுக்கு ஃபாதர் இன்லா, மதர்னா மதர் இன்லா, சிஸ்டர் சிஸ்டர் இன்லா, பிரதர் பிரதர் இன்லா. அவங்க எல்லாருமே உங்களுக்கு யாராக இருப்பாங்கன்னா இன்லா ஃபேமிலியில் வந்துடுவாங்க. நீங்களும் அப்படி தான். நீங்கள் ஒரு மேலாக இருக்கீங்கன்னா உங்களுடைய, நம்ம தமிழில் அத்தைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒய்ஃபோடைய அம்மா, அவங்களுக்கு நீங்கள் யாருன்னா மருமகன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ லைக் மகன் தான், மருமகன். அப்போது நீங்கள் அவங்களுக்கு யாருன்னா இன்லாவாக இருப்பீங்க.
ஸோ சன்-இன்-லாவாக இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு மதர்-இன்-லா, நீங்கள் அவங்களுக்கு சன்-இன்-லா. நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டாட்டர்-இன்-லா, அவங்க உங்களுக்கு மதர்-இன்-லா. இந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து ஸ்பௌஸ் ஃபேமிலி போகும்போது இன்லாவை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க, ரொம்ப சிம்பிள். தென் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு இன்லாவில் வருவாங்களோ உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்டுக்கு இன்லாவில் வருவாங்க. உங்கள் ஃபாதர் அவங்களுக்கு ஃபாதர்-இன்-லா, மதர்னா மதர்-இன்-லா. சரிங்களா? ஓகே. தென் இப்போது நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க சன் அண்ட் டாட்டர், கரெக்டுங்களா? அப்போது உங்கள் சிப்ளிங்ஸ்க்கும் சன் அண்ட் டாட்டர் இருப்பாங்க இல்லையா? உங்கள் சிப்ளிங்குடைய சன் அண்ட் டாட்டர், சன்னாக இருந்துச்சு அப்படின்னா நெஃப்யூவாக இருக்கும், டாட்டராக இருந்துச்சு அப்படின்னா நீஸாக இருக்கும். சரிங்களா? உங்கள் சிப்ளிங்குடைய டாட்டர் உங்களுக்கு நீஸ் தான், சிப்ளிங்குடைய சன் உங்களுக்கு யாருன்னா நெஃப்யூ. இப்போது உங்களுக்கு சன் அண்ட் டாட்டர் இருப்பாங்க, தென் அவங்களுடைய சன் அண்ட் டாட்டர் அப்படின்னா நம்ம மேலே பார்த்த மாதிரி தான், நம்ம பேரண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸை கிராண்ட் யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம சில்ட்ரனோட சில்ட்ரனை கிராண்ட் யூஸ் பண்ணிக்குவோம், கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர். அண்ட் அகெயின் அதுக்கு கீழே ஜூனியர் ஜென்ரேஷன் போச்சுன்னா கிராண்ட் யூஸ் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? ஓகே. இதுதான் வந்து இன்டெப்த்தாக சொன்னோம்னா இதுதான் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.